பாதரட்சை கொடுத்தா ரொம்ப நல்லது, தானமாக கொடுத்தா அப்படின்னு சொன்னீங்க. பாதரட்சை கொடுக்க முடியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சார். அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஒரு பரிகாரம்? நிறைய பேர் இந்த டிவியில் கூட பார்த்தீங்கன்னா சொந்த தாய் தகப்பன் அப்பா அம்மா கூட ஊட்டி விட மாட்டாங்க. நாய் பூனைக்கெல்லாம் ஊட்டி விடுற ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அன்பு பாசம், என்ன பெட் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திரத்தில் தாவரங்களை யாருமே கவனிக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணுமா சார்? அது பக்கத்து வீட்டு செடி சார், நான் ஊற்ற மாட்டேன் சார். தயவு செஞ்சு அதையும் ஒரு உயிராக நம்ம மதிக்கணும். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு டம்ளர் தண்ணியாவது ஊற்றுங்க. நீங்கள் சாப்பிட்ற தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியாவது பச்சை தாவரங்களுக்கு ஊற்றுங்க. எல்லாத்தை விட குடை தானம் செய்யுங்க. இதை ரெண்டும் செய்யும்போது உங்களால் எதுவுமே முடியல அப்படின்னா கூட, வயசாகி போச்சு, ரொம்ப முடியாத இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த தண்ணியை அந்த செடியில் ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா தெரு முழுவதும் செடிங்க வச்சுருக்காங்க. அவங்க நிழல் தரணும்னு வச்சுருக்காங்க. அந்த செடியை பாதுகாக்கிறது நம்மளுடைய உரிமை. அப்போ அந்த தண்ணியை ஊற்றுறது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குமே. நீர் ஊற்றினால் பதவி கிடைக்கும். இந்த அக்னி நட்சத்திரத்தில் நீச்சம் பெறக்கூடிய யாரு? சனி நீச்சம் பெறக்கூடிய இடம் இந்த மேஷம். அங்கே போய் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற இந்த இடத்துல நீர் ஊற்றும் போது அற்புத பலன் கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ தானம் எல்லாராலையும் பண்ண முடியாது, சில பேரால் பண்ண முடியாது, நிறைய பேரால் பண்ண முடியும். பட் பரிகாரம் பண்ண முடியுதோ இல்லையோ செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தான ஒரு விஷயம் பரிகாரம். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? ஒன்றுமே இல்லைம்மா. சாஸ்திரத்தில் பட்டாட்டோபத்துக்கு இடமே கிடையாது. பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கிடையாது. நாமஸ்மரணம். அந்த நாமஸ்மரணம் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஈஸியாக வருமோ அதை சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, பிரணவம் மட்டும் ஓம்ங்கிற மந்திரம் சொல்லுங்க. ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு பிரணவம் உடல் தூய்மை பெறும். ஓகே. அந்த நாபி சுத்தம் ஏற்படும், நாசி சுத்தம் ஏற்படும். அதனால வெறும் ஓம்காரமாவது சொல்லுங்க. பிரபஞ்சத்தினுடைய நாதம் ஓம்காரம். அந்த ஓம் சொன்னீங்கனாலே போதும். அதுவே ஒரு தானத்தின் மிகப்பெரிய தானம். ஏன் சொல்லுங்க? நீங்கள் உள்ளிழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் உங்களுடைய பிராணங்கள் எப்படி இருந்தாலும் கும்பகம் பண்ணும்போது எவ்வளவு நீங்கள் கும்பகம் பண்ணுறீங்களோ அவ்வளவு ரிசர்வேஷன், அவ்வளவு உயிர் உங்களுக்கு லாங்குவிட்டி வரும். அவ்வளவு நாள் நீங்கள் உயிர் வாழலாம். அவ்வளவு சேமிப்பு உங்களுக்கு இருக்குங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சின்ன சூட்சம். சூப்பர் சார். ஓகே. சேகர் இணைஞ்சிருக்கீங்க. சேகர் யாருக்காக கேட்கணும்? பையனுக்காக கேட்குறேன் மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 29/1/1994 காலை 11:05. ஓகே. தம்பி பேர் என்ன? விஜயராகவன். வெரி குட். எப்படி சமாளிக்கிறீங்க? முடியல சாமி. அதான். ஆனால் நல்ல பையன் சார், நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது. பாவம் அவன் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, தவிடு விற்க போனால் காற்றடிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறான். நேர்மையானவன், தப்பான வழிக்கு போக மாட்டான். அவனுடைய ஜாதகத்தில் இரவு கண் முழிக்காமல் பார்த்துங்க. கல்யாணத்துக்கு மட்டும் நல்ல தீர விசாரித்து ஜோதிடத்தை மட்டுமே நம்பாதீங்க, நேரில் போய் விசாரணை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஜோதிடத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பயோடேட்டா கொடுக்குறீங்களோ அந்த பயோடேட்டாவுக்கு தான் நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம். அந்த பயோடேட்டாவே இவனது ஜாதகத்தில் தப்பாக வரும், இருதார தோஷமாக அமையும். ஒரு முறை ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் அங்கே எடுத்துகிட்டு போய் செய்யுங்க. கோபம் குறையும், வருமானம் பெருகும், நல்ல உத்தியோகம் அமையும், நல்லபடியாக திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சேகரை தொடர்ந்து அடுத்ததாக ரேவதி ஈரோடுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரேவதி, யாருக்காக கேட்கணும்? மகனுக்காக மேடம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தாங்க. 4/2/96. சரிங்க. டைம்ங்க? டைம் நைட்டு 11:45. 11:45. ஆமாங்க. ஓகே. யாருடைய ஜாதகம்? பையனோடது. பையனுங்க. என்ன பேரு? விக்னேஷுங்க. திருமண வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும், இதுதான் உங்க கேள்வி. நல்ல பையன். முதல்ல உத்தியோக மாற்றம் வந்துருமா? இவனுடைய ஜாதகத்தில் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு, உத்தியோக மாற்றம் வரும். அதுலேயும் அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ இப்படி போகிறது இவனுக்கு காரியம் சித்திக்கும்.
இவனுடைய ஜாதகத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களாம்மா? இல்லைங்க சார். அது பண்ணணும் இல்லைம்மா. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியுறது என்னென்னா, நீர் தாகம் எடுக்குது, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நமக்கு பாலும் நீரும் கொடுத்த என் தாய்க்கு நான் பிண்ட பிரசாதம் கொடுக்க வேண்டாமா? தயவு செஞ்சு இந்த சித்திரை போயிடுச்சு, அமாவாசை, இந்த வைகாசி அமாவாசையில் இருந்தாவது நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3 வருஷம் கொடுக்கும்போதே இவனுக்கு நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை வரும். அப்படி இல்லை அப்படின்னா உடனே ராமேஸ்வரம் கிளம்புங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஜெயச்சந்திரன் ஆரணிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயச்சந்திரன், யாருக்காக பேசணும்? எங்க மகனுக்காக கேட்கணுமா? அங்கே மகனோட டேட் ஆஃப் பர்த் தாங்க சார். 3/2/1992. எத்தனை மணிக்கு? காலையில 9:55. எங்க இருக்கீங்க நீங்க? ஆரணியில இருக்கோம் சார். டவுன்லயா வெளியவா? அதாவது ஆரணி அடுத்த கிராமம் எஸ்வி நகரம். வெரி குட். திருவோண நட்சத்திரம், மகர ராசி. கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 18 வருஷம் ரொம்ப நொந்து நூலாயிட்டான். முதல்ல தொழில் அமையல, வருமானம் அமையல, உடல் ஆரோக்கியம் பாதிக்குது, இப்போ திருமண வாழ்க்கை பாதிக்குது. என்னதான் சார் பண்ணுறது? என்ன வழி? ஏதாவது யாராவது பண்ணி தொலைச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது வாஸ்து தோஷமா, என்னதான் சார் பிரச்சனை? இவன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குங்கிறது தான் உங்கள் சந்தேகம். கரெக்டா? ஆமாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாமரைப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? இருக்குதுங்க. இருக்கா? இருக்குது. திமிரி போற வழியில இருக்கு. கரெக்ட். அந்த தாமரைப்பாக்கத்தில் என்ன விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நேயர்கள் எல்லாம் கேட்கட்டும். என்ன இருக்கு சொல்லுங்க. எனக்கே தெரியலங்க சார். சிவலிங்கம் ஒன்று இருக்கு. அந்த சிவலிங்கம் தாமரையினுடைய பீடத்துல இருக்கும். ஒரு அபூர்வமான லிங்கம். அந்த ஊருக்கே அதனால்தான் பேரு தாமரைப்பாக்கம்னு பேரு. தயவு செஞ்சு இவனை கூட்டிக்கிட்டு 11 வாரம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுங்க. அதுவும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் இளநீர் வாங்கி கொடுங்க. முதல்ல உத்தியோகம், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயச்சந்திரன் சார். பொதுவாக இந்த கத்திரி வெயிலில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எதை பண்ணலாம், பர்டிகுலராக பண்ணலாம் அப்படின்னு இருக்கா? வீடு நிலத்தில் வந்து சீரமைக்கிறது பண்ணலாம், மரம் வெட்டலாம், விதைத்தல் போடுறது வந்து இந்த நேரத்தில் நிறைய பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும். பகலில் வந்து பயணத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற சூரிய பலம் கொண்ட இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறது, அதே மாதிரி உங்களுக்கு இல்லாத அந்த பாதுகாப்பு இல்லாமல் வயது காரணமாக நீங்கள் பார்க்கணும். நான் மத்தியானம் 12 மணிக்கு போகிறேன், 1 மணிக்கு போகிறேன், கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதுவும் முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு நிறைய மரங்கள், குளிர்ச்சியான இதெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே பயணங்கள் வந்து கொஞ்சம் அந்த உச்சி காலத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஓகே, இப்படி செய்யும்போது நல்லது. அதே மாதிரி பித்திருக்களுக்கு நீங்கள் சூரியன் உச்சம் நிறைந்த இந்த காலத்தில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.